அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்திருக்கிறது. தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தல் தோல்வி, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இன்று தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இந்த ஆலோசனையில் டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட நிர்வாகி ஒருவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டிடிவி தினகரன் மாற்றுக் கட்சியின் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரை எப்படி கட்சியில் சேர்க்க முடியும் என்று பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. கட்சி மாறியவர்கள் குறித்தும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தில் விமர்சித்து பேசியிருக்கிறார். பதவிக்காகவும் சொத்தை காப்பாற்றிக் கொள்ளவுமே நிர்வாகிகள் பலரும் தவேகவில் இணைந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்திருக்கிறது. அமமுக என்ற கட்சியை தொடங்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் டிடிவி தினகரன். தற்போது அவரை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். அதிமுக தலைமையகமான ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் இன்று தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஆலோசனையில் இப்படியான ஒரு குரல் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகள் அனைவருமே இந்த குரலை எழுப்பியிருக்கின்றனரா? யார் இதை முன்வைத்தார்கள்? அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதிலளித்தார்? விவரம். பாலா, சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் தோல்விக்கான காரணம் என்பது குறித்து ஆராய பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று எஸ் வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் குரல் கொடுத்த வந்த நிலையில் அதற்கு மாற்றாக மாவட்ட அளவில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய பகுதி கழக செயலர் அனைவருமே கட்சியில் அதிமுக போட்டியிட்ட வேட்பாளர் உட்பட அனைவருமே அழைத்து எடப்பாடி பழனிசாமி தனியாக மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்துகிறார். குறிப்பாக கடந்த மாதம் ஜூன் மாதம் காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்ட ஆலோசனை கிட்டத்தட்ட 7 மாவட்டமாக நிறைவு செய்யப்பட்டது. தற்போது இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் இன்று மாலை 4 மணி அளவில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தற்போது காலையில் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை நடைபெற்றது. கட்சியின் வெற்றி தோல்வி குறித்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இது ஒரு மாயை, யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றி, இது ஆட்சி தாவியாக கிடைக்கிறது, ஒரு கவர்ச்சிகரமான வெற்றி, மக்கள் அதை நம்பி ஏமாந்து விட்டார்கள் என்ற கருத்தையெல்லாம் அவர்கள் மத்தியில் பேசியிருக்கார்கள். மேலும் இந்த நம் கட்சியிலிருந்து சென்றவர்கள் அனைவருமே தங்களுடைய பதவி சுகத்திற்காகவும் பணத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் கட்சி மாறியிருக்கிறார்கள். உண்மையான தொண்டர்கள் அவர்கள் கிடையாது, கட்சி விசுவாசமான நபர்கள் கிடையாது. நீங்கள் தான் உண்மையான தொண்டர்கள். கட்சியை அடுத்த கட்டத்தில் வழிநடத்துவதற்காக இளைஞரணி பாசறையும் இளம் மகளிர் பாசறையும் புத்துணர்வு கொண்டு வருகின்றலாம் அறிவுறுத்திருக்கிறார். அப்போது கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு பகுதி செயலர் ஒருவர் எழுந்து கட்சி டெல்டா மாவட்டத்தில் வலுப்பெற வேண்டும் என்றால் டிடிவி தினகரனை நம் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கார். அப்போது அக்கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி இடைமறித்து அவர் இன்னொரு கட்சியின் பொதுச் செயலாளர் இப்படி சேர்க்க முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பும்போது, இல்லை, அவர் சேர்த்தால் நமக்கு வலுவா இருக்கும். அவர் டெல்டா மாவட்டத்தில் நம்ம கட்சி பல்வேறு இடங்களில் இருந்து, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தாலும் பல்வேறு தாவைக்க சென்று விட்டார்கள். கட்சி தற்போது அந்த பகுதியில் தொய்வடைந்திருக்கிறது. எனவே டிடிவி தினகரனை சேர்த்தால் கட்சி வலுப்பெறும் என்ற கருத்தை அளித்தார். வழக்கமாக இது போன்ற கூட்டங்களில் டிடிவி தினகரனை பற்றி பேசினாலே எடப்பாடி பழனிசாமி முகம் மாறி அவர்களை கடிந்து திட்டுவார் என்ற கருத்து கூறப்பட்ட நிலையில் இன்றைய தினத்தில் முகபாவனம் எதுவும் காட்டாமலும் சுகம் சொல்லிக்காமல் சாதுவாகவே இந்த பதிலளித்ததாக கூறப்படுகிறது. பாலா, முருகேசன் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இன்றைய நாளில் எந்தெந்த மாவட்ட நிர்வாகிகளோடு இன்னும் அவர் ஆலோசனை நடத்தவிருக்கிறார்? காலையிலிருந்து 10:30 மணியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 2 கட்டமாக கட்சி ரீதியாக தஞ்சாவூர் மாவட்டத்தை 4 பிரிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாநகர் மற்றும் மத்திய கிழக்கு தெற்கு என்று பிரிக்கப்பட்டது. காலை 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் 2 மாவட்டங்களும், தற்போது 2 மாவட்டங்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாலையில் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்தில் கட்சியின் வெற்றி தோல்வி குறித்து தொண்டர்கள், நிர்வாகிகள், கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வரும் நிலையில்தான் இன்றைய தினத்தில் டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார்கள். வழக்கமாக அதிமுக கூட்டங்களில் டிடிவி தினகரனை பற்றி பேசினாலே முகம் சுளிக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினத்தில் சாதுவாக அந்த கேள்வியை எதிர்கொண்டு பதிலளித்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.
அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் தஞ்சை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள். தஞ்சை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் டிடிவி தினகரனை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தஞ்சை மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமி முன்பாக கும்பகோணத்தைச் சேர்ந்த பகுதிச் செயலர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முன்பாக டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த கும்பகோணம் பகுதிச் செயலர் பத்ம முருகே குமரேசன் தற்போது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். எங்களுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் சொன்ன கருத்தை எங்களுடைய பொதுச்செயலாளரிடம் சொன்னேன். அதாவது அமமுகவுடைய பொதுச்செயலாளர் டிடி தினகரன் அவர்களை நம்முடைய கட்சியில் இணைத்து ஒன்றாக இணைத்து கட்சியில் நாம் டெல்டா பகுதியும் கட்சி வலுவடை செய்வதற்கு அவரை இணைக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு பொதுச்செயலாளர்கள் அவர் வேறொரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் தம்பி என்று சொன்னார். அதை பற்றி இதனுடைய எங்கள் பகுதியில் சொன்ன கருத்தை அவரிடம் நான் சொல்லிவிட்டு வந்தேன். நீங்க சொல்லும் போது இபிஎஸ் அவர்களோட பதில் என்னவா இருந்தது? அவர் இன்னொரு கட்சி நடத்திட்டு இருக்காரு தம்பி, நம்ம எப்படி இது பண்றது அப்படின்னு சொன்னாரு. அதான் சொன்னாரு. எளிமையா தான் பேசினாரு, சாஃப்டா பேசினாரு, எல்லாரு கருத்தையும் நல்லா உள்வாங்கி கேட்டாரு. எங்களுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் சொன்ன கருத்தை பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் சொன்ன கருத்தை எடப்பாடி பழனிசாமி முன்பாக சொன்னதாகவும் அதனை அவர் உள்வாங்கிக் கொண்டதாகவும் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை எப்படி சேர்க்க முடியும் என்று பதில் கேள்வி எழுப்பியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அதிமுக நிர்வாகி.